இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட். எஸ்கியூஎல்ல பேசிக்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட். செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ் இருக்கிற அதாவது ஒரு டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாபேஸையுமே நமக்கு வந்து ரீட் பண்ணி நம்ம கொடுக்குறது தான் செலக்ட்டுங்கிற ஒரு சின்டாக்ஸ். அதுவே அந்த அது சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே ஆல் அப்படின்னா அந்த டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே அவங்களுக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணும். அதே இது ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேட்டாபேஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா, செலக்ட்டு ஸ்டார் போடாமல் செலக்ட்டுக்கும் ஃப்ரமுக்கும் நடுவில் என்ன வேணுமோ, அதாவது இப்போ வந்து கஸ்டமர் டேபிள் இருக்குது, அந்த கஸ்டமரில் வந்து கஸ்டமர் ஐடியும் கஸ்டமரோட சேலரியும் மட்டும் நமக்கு வேணும். அப்படிங்கிறதுனால செலக்ட்டு கஸ்டமர் ஐடி கஸ்டமர் சேலரி ஃப்ரம் கஸ்டமர்னு போட்டோம் அப்படின்னா, அந்த கஸ்டமர் டேபிளில் இருக்கிற இந்த ரெண்டு மட்டும் நமக்கு வந்து செலக்ட் பண்ணி நமக்கு வந்து ரீட் பண்ணி காட்டும். நீங்கள் ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா, ஸ்டார் அப்படின்னாலே ஆள்னு வச்சுக்கோங்க, ஆள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே குறிக்கும். அந்த டேபிள் இருக்கிறது எல்லாமே கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் சிட்டி, நேமு, அட்ரஸ் எல்லாத்தையும் குறிக்கும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா, கஸ்டமரோட ஐடியும் ப்ளஸ் கஸ்டமரோட சேலரி மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, செலக்ட்டு கஸ்டமர் ஐடி கஸ்டமர் சேலரி ஃப்ரம் கஸ்டமர் டேபிள். இதுதான் செலக்டோட சின்டாக்ஸ்.